போர் போடுறதுக்காக வண்டியெல்லாம் ரெடியாக நிறுத்தி வச்சுருக்காங்க. அந்த இடம் தான் வந்து போர் போட போகிற இடம். போர் போட்டதுக்கு அப்புறம் வந்து தண்ணி நல்லாவே ஸ்பீடாகவே வந்தது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா 400 அடியிலேயே வந்து தண்ணி வந்துருச்சு ரொம்ப சீக்கிரமாகவே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நாங்கள் மத்தியானத்துக்கு மேலே தான் பூஜை போட்டோம். ஸோ அதனால் வந்து நாங்கள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணோன்னே எல்லோரும் வீட்டுக்கு வந்துட்டோம். ஜென்ஸ் மட்டும் தான் அங்கே இருந்தாங்க, எங்கள் அண்ணாங்க. அவங்களுக்கு அதை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது அவங்களோட ஃபேஸில். ஸோ இனிமேல் உள்ள காலங்கள் அவங்களுக்கு வந்து எல்லாமே நல்லா சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த காடுக்கிட்ட வந்து நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். இனிமேல் அவங்க எடுத்து வைக்கிற எல்லாமே நல்லபடியாக நடக்கணும். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தோன்னா அந்த பைப் அவங்க உள்ளே வச்சுருக்கிற பைப்பில் பார்த்தீங்கன்னா தண்ணி சூப்பராகவே நம்மளுக்கு கிளியராக தெரியும் பிச்சுக்கிட்டு வர்றது. அந்த பைப் உள்ளே ஃபிட் பண்ணிட்டாங்க. ஸோ இனி வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போர் போடுறதா இருந்தால் அந்த பைப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு இதை பற்றி அவ்வளோ டீட்டெயில்ஸாலாம் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பாருங்கள் எவ்வளோ ஃபோர்ஸாக எவ்வளோ சூப்பராக தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு நடுவில் இந்த பைப்பு தான் ஃபிட் பண்ணியிருக்காங்க. நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னா அந்த பைப்பில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.